இந்த இயக்கத்தை சார்ந்தவன், அந்த இயக்கத்தை சார்ந்தவன், இந்த ஜமாத்தை சார்ந்தவன், அந்த ஜமாத்தை சார்ந்தவன், நீ சுன்ன ஜமாத்து, நீ தௌஹீத் ஜமாத்து, எந்த பிரிவினையும் இல்லை. எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரோடையும் பழகுவோம், எல்லாரோடையும் சலாம் சொல்லுவோம், எல்லாரோடையும் இணக்கத்தை இருப்போம். உன் கொள்கை வாங்கிட்ட, என் கொள்கை என்கிட்ட. கொள்கையில வேணா நீ முன்ன பின்ன பேசிக்கலாம், அதெல்லாம் நம்ம பெரிய பிரச்சனை இல்ல. அதை பேசி சரி பண்ணி இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நான் அதனால நம்ம பிரிஞ்சிருக்கிறதோ, அதனால வெறுப்புணர்ச்சியா இருக்கிறதோ, அதனால சலாம் சொல்லாம இருக்கிறதோ, அதனால என் வீட்டுக்கு நீ வராம இருக்கிறதோ, உன் வீட்டுக்கு நான் வராம இருக்கிறதோ, இதை விட உச்சபட்சமாக எதெல்லாம் நடக்கிறது? வீட்டிலே மௌத்தாகிவிட்டால் ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாத ஒரு முன்னிலை இன்னைக்கு ஏற்படுதா இல்லையா? அவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவன்பா, அதுல எல்லாம் நம்ம போய் நின்னா எங்க அமைப்புல நடவடிக்கை எடுத்துருவாங்க. என்ன முஸ்லிம் தானே, ஒரு மனிதன் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு ஜனாசாவை கொண்டு செல்லும் போது கூட எழுந்து நின்றார்கள். அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்த இந்த இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து அதை மக்களிடத்திலே சொல்லுகிற நாமே அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வேற யார் செய்வா?